நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய தேவார வைப்புத் தலங்கள் வரிசையில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருப்புனவாசல் அருள்மிகு ஸ்ரீ விருத்தபுரீஸ்வரர் திருக்கோயில். இத்திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். மேலும் இத்தலத்தில் வேதங்கள் வழிபட்டன என்பது தொன்மையான நம்பிக்கையாகும். இத்திருக்கோயிலின் உள்ளே 14 சிவலிங்கங்கள் அமையப்பெற்றுள்ளன. மேலும் இது ஒரு தேவார வைப்புத் தலமாகவும் விளங்குகிறது. இத்தலத்தின் மூலவர் விருத்தபுரீஸ்வரர், பழம்பதிநாதர் என்றும் அழைக்கப்பெறுகிறார். இத்தலத்தின் இறைவி பெரிய நாயகி, தலவிருட்சம் புன்னை, சதுரக்கள்ளி, மகிழம், குருந்தமரம். தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம். இத்திருக்கோயிலுக்கு தெற்கே பாம்பாரும், கோவிலுக்கு எதிரே 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலும் அமையப்பெற்றுள்ளன. கடல் மற்றும் ஆற்று புனலில் இத்தலம் அமைந்துள்ளதால் இது திருப்புனவாசல் என அழைக்கப்பெறுகிறது. இத்தலத்தின் அமைப்பு. இத்தலத்து இறைவன் திருநாமம் விருத்தபுரீஸ்வரர், பழம்பதிநாதர் என்றும் அழைக்கப்பெறுகிறார். விருத்தம் என்றால் பழமை என்று பொருள். எனவே இவர் பழம்பதிநாதர் என்றும் அழைக்கப்பெறுகிறார். இறைவியின் திருநாமம் பிருகந்த நாயகி, பெரிய நாயகி என்று அழைக்கப்பெறுகிறார். காசியில் உள்ள விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு முன்னதாகவே இத்திருக்கோயில் உருவானதாக வரலாறு. பிரம்மாவே வணங்கிய தலம் இது என்பதால் இது மிக பழமையான தலமாகவும் கருதப்படுகிறது. இத்திருக்கோயிலில் உள்ள நந்தியும் ஆவுடையாரும், அதாவது லிங்க பீடமும் மிகவும் பெரியதாக அமையப்பெற்றுள்ளது. தமிழகத்திலேயே மிக அதிக சுற்றளவு உள்ள ஆவுடையாருடன் கூடிய சிவலிங்கமாக இத்திருத்தலத்தில் உள்ள விருத்தபுரீஸ்வரர் அமையப்பெற்றுள்ளார். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பிரகதீஸ்வரருக்கு அடுத்தபடியாக பெரிதாக உள்ள சிவலிங்க மூர்த்தம் இதுவே ஆகும். தஞ்சை பிரகதீஸ்வரர் சிவலிங்கம் பெரியது. ஆனால் அதைவிட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிவலிங்கம் உயரத்தில் மிகவும் பெரியது. ஆனால் இத்திருக்கோவிலில் உள்ள சிவலிங்கம் சுற்றளவில் எல்லாவற்றையும் விட மிக பெரியது. இதன் சுற்றளவு சுமார் 82.5 அடி ஆகும். சுவாமிக்கு 3 முழம் துணியும் ஆவுடையாருக்கு 30 முழம் துணியும் வாங்க வேண்டும். இதை குறிக்கும் வகையில் ஒரு சொற்றொடரும் அமையப்பெற்றுள்ளது. 3 முழமும் ஒரு சுற்று, 30 முழமும் ஒரு சுற்று என்ற வாசகம் இத்தலத்து இறைவனை கூறுவதாகும். பாண்டிய நாட்டில் உள்ள 14 சிவஸ்தலங்களும் இங்கு இருப்பதாக ஐதீகம். அதற்கு ஏற்றவாறு இத்திருக்கோயிலுக்குள் 14 சிவலிங்கங்கள் அமையப்பெற்றுள்ளன. திருப்புனவாசல் தலத்தை தரிசித்தால் மற்ற தலங்களுக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இத்திருக்கோவிலில் இருந்து சுமார் 7 மைல் தூரத்தில் யமன் மற்றும் யமதூரர்கள் எவரும் உள்ளே வர முடியாது என்பதும் ஐதீகம். செவ்வாய்க்கே தோஷம் போக்கிய இத்தலத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபட்டால் உடனடியாக பலன் கிடைக்கும் என்பதும் தொன்மையான நம்பிக்கையாகும். இத்தலத்தின் சிறப்புகள். தமிழகத்திலேயே மிக அதிக அளவு சுற்றளவு உள்ள ஆவுடையாருடன் கூடிய சிவலிங்கம் இங்கே அமையப்பெற்றுள்ளது தனிச்சிறப்பாகும். பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாமல் சிறைப்பட்ட பிரம்மா சிவபெருமானால் விடுவிக்கப்பட்டார். தவறு செய்த பிரம்மா மீண்டும் படைப்பு தொழிலை பெற முடிவு செய்து இத்தலத்தில் சிவலிங்கம் ஒன்றை நிறுவி சிவலிங்கத்தின் 4 பக்கமும்
சிவமுகத்தை உருவாக்கி சிவலிங்க அபிஷேகத்திற்காக தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி வழிபட்டார் என்பதும் நம்பிக்கையாகும். இரண்டாம் சுந்தரபாண்டியனால் பாண்டிய நாட்டு கட்டிடக்கலையையும் சோழ நாட்டு கட்டிடக்கலையையும் இணைத்து ராஜகோபுரமும் விமானமும் மிக உயரமாக கட்டப்பட்டுள்ள இத்திருக்கோவிலில் கருவறையில் உள்ள சிவலிங்கம் சுற்றளவில் மிக பெரியதாக விளங்குகிறது. இத்திருக்கோவிலில் 4 தல விருட்சங்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒன்று என்ற அடிப்படையில் கிருதா யுகத்தில் வஜ்ரவனம் என்ற பெயரில் சதுரக்கல்லியும், திரேதா யுகத்தில் பிரம்மபுரம் என்ற பெயரில் குருந்த மரமும், துவாபர யுகத்தில் விருத்த காசி என்ற பெயரில் மகிழ மரமும், கலியுகத்தில் பழம்பதி என்ற பெயரில் புன்னை மரமும் தலவிருட்சமாக இருந்ததால் இந்த 4 மரங்களும் 4 வேதங்களாக பாவித்து இங்கே வணங்கப்படுகின்றன. இத்தலத்தில் சம்பந்தர், சுந்தரர், சேக்கிழார், 4 வேதங்கள், திருமால், பிரம்மா, இந்திரன், சூரிய சந்திரர், யமதர்மன், ஐராவதம், வசிஷ்டர், அகத்தியர், சௌந்தரபாண்டியன் ஆகியோர் வழிபட்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கஜமுகாசுரனை வெல்வதற்காக அருள் வேண்டி விநாயகப் பெருமான் இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள சிவகங்கையில் நீராடி பழம்பதிநாதரின் அருள் பெற்றார் என்பதும், தங்கள் தவறை உணர்ந்த திரிபுராதிகள் இங்கு வந்து வழிபட்டு இறையருள் பெற்றனர் என்பதும், நாரதர் வாயிலாக இத்தலத்து பெருமையை அறிந்த அங்காரகன் இத்தலத்தில் வந்து வழிபட்டு அருள் பெற்றதால் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து வழிபடுவோரது பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதும், பிரம்மன் மீண்டும் படைப்பு தொழிலை பெற்றார் என்பதும், சந்திரன் தட்சணது சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்றதும், சுசீலன் என்பவனையும் அவனது மனைவியையும் யமதூதர்கள் கொண்டு செல்ல நினைக்கும் பொழுது சிவகணங்கள் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு முக்தி கொடுத்தார்கள் என்பதும், அகத்தியர் திருமணக் கோலம் கண்டதும், வியாக்கிராசுரன் என்பவனை அம்பிகை பத்திரகாளி உருவில் அழித்தது என்பதும், மகாலட்சுமி பைரவமூர்த்தியிடம் மகாவிஷ்ணுவை காத்து தனது மாங்கல்யத்தையும் காக்க வேண்டி வரம் பெற்றதும், கௌதம முனிவரின் சாபம் தீர்வதற்காக தேவேந்திரன் தீர்த்தம் ஏற்படுத்தி இத்தலத்து இறைவனை வழிபாடு செய்ததும், இத்தலத்து இறைவனை ராமபிரான் பூஜித்து அருள் பெற்றதும் ஆகியவை அனைத்தும் இத்தலத்தின் வரலாற்று சிறப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலம் அமைந்துள்ள இடம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் திருப்புணவாசல் அருள்மிகு ஸ்ரீ விருத்தபுரீஸ்வரரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. மீண்டும் மற்றுமொரு தேவார வைப்புத்தலத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா.